விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்தியா எப்படி தெரிகிறது? சுனிதா வில்லியம்ஸின் பதில். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 9 மாதங்கள் செலவிட்ட பிறகு பூமிக்கு திரும்பியுள்ள இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸிடம் இந்திய ஊடகவியலாளர்கள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்து பணியாற்ற வாய்ப்புள்ளதா என சுனிதா வில்லியம்ஸிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அத்துடன் விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது இந்தியா எப்படி தெரிகிறது என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. இரண்டாவது கேள்விக்கு நான் முதலில் பதிலளிக்க விரும்புகிறேன் என்று கூறிய சுனிதா, விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது இந்தியா அற்புதமாக காட்சியளிக்கிறது என்றார். ஒவ்வொரு முறை இமயமலைக்கு மேலாக பயணிக்கும் போதும் அருமையான காட்சிகளை காண முடிந்தது. ஒரு அலை இந்தியாவுக்குள் பாய்வது போல பல வண்ணங்களுடன், அதுவும் கிழக்கில் இருந்து குஜராத் மற்றும் மும்பையை நோக்கி போகும்போது கடற்கரையில் நிற்கும் மீன்பிடி படகுகளை காண முடிகிறது. இரவில் தெரியும் மின் விளக்குகளின் வலைப்பின்னல் பெரிய நகரங்களிலிருந்து சிறிய நகரங்கள் பகலில் இந்தியாவின் கீழ்நோக்கி செல்வது போல் தோன்றும் இமயமலை என எல்லாமே அற்புதமாக காட்சியளித்தன என்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். முதல் கேள்விக்கான சுனிதாவின் பதில், இந்தியா தலை சிறந்த ஒரு நாடு, அற்புதமான ஜனநாயக நாடு. இந்தியா விண்வெளியில் கால் பதிக்க முயற்சித்து வரும் நிலையில் அதில் ஒரு பாகமாக இருந்து இந்திய ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவ ஆசைப்படுகிறேன் என்று சுனிதா வில்லியம்ஸ் பதிலளித்துள்ளார். விண்வெளியில் இருந்து நாடு திரும்பிய பிறகு முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், இமயமலை இந்தியாவுக்குள் வழிந்தோடுவது போல் ஒரு வியத்தகு காட்சிகள் ரம்மியமாக இருந்தது. மும்பையிலிருந்து குஜராத் வரை இரவில் ஒளிர்ந்த மின் விளக்குகள் பிரம்மாண்டமாக காட்சியளித்தன என உணர்ச்சி பங்க கூறியுள்ளார் சுனிதா வில்லியம்ஸ். India is amazing. Every time we went over the Himalayas, and I'll tell you, Butch got some incredible pictures of the Himalayas. Just amazing. And you can see, like I've described it before, just like this ripple that happened, obviously when the plates collided, and then as it flows down into India, it's many, many colors. I think when you come from the east going into like Gujarat and Mumbai, the fishing fleet that's off the coast there gives you a little bit of a beacon that here we come. And then all throughout India, I think the impression I had was it was just like this network of lights from the bigger cities going down through the smaller cities. Just incredible to look at night as well as during the day, highlighted of course by the Himalayas, which was just incredible as a forefront going down into India. I hope, and I think for sure I'm going to be going back to my father's home country and visiting with people and getting excited about the first, or not the first, but the Indian astronauts who's going up on the Axiom mission coming up. Pretty awesome. They'll have a hometown hero there of their own that will be able to talk about how wonderful the International Space Station is from his perspective. But I hope I can meet up at some point in time and we can share our experiences with as many people in India as possible, because it's a great country, another wonderful democracy that's trying to put its foot in the space countries, and we'd love to be part of that and help them along. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.